ஹாய் கைஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? வந்து இங்கே ஒரு கடையில் வந்து ஃபுட்டு பார்சல் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். இப்படி தான் ஹாப்பி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல போன இடத்துல இல்லை, ஒரு டாக் போய் அங்கே இருக்கிற எல்லா டாகையும் கூப்பிட்டு வந்துருச்சு. என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் தான் பேசி தீத்து விட்டேன் பஞ்சாயத்தை. எல்லாரும் வந்துட்டாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸாங்க. அப்பா கோல்டன் ரிட்ரீவரான்னு கேக்குறாங்க. கோல்டன் ரிட்ரீவர் மாதிரி இருக்கறதா? ஏய் கோல்டன் ரிட்ரீவர் அது உனக்கு போட அது பார்த்த உடம்பு எவ்வளவு இருக்கும், முடி நிறைய இருக்கும். அப்படி இல்ல இல்ல பார்த்தாவே தெரியும். மாத்த அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா கோல்டன் ரிட்ரீவர் தான். பஞ்சாயத்துல வந்து கீச்ச போ. அத அங்க பாரு குட்டி ஒன்னு ஓடுது. அந்த குட்டி கூட வந்து மிரட்டிட்டு போகுது. இது இங்க ஒன்னு இருக்கு. சரி தள்ளு தள்ளு தள்ளு. காலாப்பி நாமளும் நிம்மதியாக பாஸ்தா வீட்டில் போய் செஞ்சு சாப்பிடலாம் சொல்லி மசாலா பாஸ்தாலாம் வாங்கி வச்சாச்சு. மசாலா பாஸ்தா கெட்டு போகாது. நாங்க வந்து இந்த இடத்துல இல்ல நான் சொல்லி முடிச்சிடும். அதுக்கப்புறம் நீ பேசு. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? அப்படியே கடை திருப்பிட்டு இப்படி வந்தானா கடை திருப்பில வண்டி திருப்பிட்டு வந்து வண்டி திருப்பிட்டு இப்படி வந்தானா ஒரு கடை இருக்கு. அவர் வந்து இந்த கடையில சூப்பரா இருக்கு தோசை வாண்டடா வாங்கி விட்டாரு. அது என்ன இலை பரோட்டா, அதுக்குள்ளேயே பரோட்டா. இந்த கடையில வந்து லீஃப் பரோட்டா வந்து ஃபேமஸ்னு அவங்களா அதுக்குள்ளேயே சிக்கன் எல்லாம் வச்சு தருவாங்க. ஆமா எனக்கு ஏன் ஜீரணம் ஆகுறதுல இப்பவே தெரியுது. எங்க சீரியஸா கண்ணு வைக்காதீங்க. என்ன நிஜமா கண்ணு வைக்கல. கிளம்பு வரை நாங்களும் கிளம்ப மாட்டோம், போராட்டம் செய்வோம் அப்படின்னு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அழகா இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் தூங்குற அழகா அங்க பாருங்க, அழகா தூங்குறது. இது அதுதான் வரனே வரனே வரன் 100 ரூபாய்க்கு அடிச்சிருக்காங்க. 500 ரூபாய்க்குப்பா. 500 ரூபாய்க்கு டீசல் அடிக்க சொன்னா வரும் 100 ரூபாய்க்கு அடிச்சு. சாமி நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அணைக்கிறது யாரு? அம்மா 500 ரூபாய்க்கு அடிச்சிருங்க. 500 ரூபாய்க்கு போடுங்க. அடிக்க சொன்னேன். 500 ரூபாய்க்கு நான் படிக்க சொன்னேன். 100 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் அடிக்க சொல்றீங்கன்னு நினைச்சியா? என்னமோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில். கிச்சன் கிளீனிங்க்கு வந்து நாங்கள் 2 திங்ஸ் அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் அவுட் ப்ரோ க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லிக்விட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கேஸ் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு. கேஸ் மட்டும் இல்லை, கிச்சனில் எங்கெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு கிரீஸ் இருக்கோ அது வந்து க்ளீன் பண்ணுறது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் 8 பீஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காகவே நாங்கள் வந்து 2 நாள் துடைக்கவே இல்லை. பிரில்லியன்ட் பாப்பா. அது எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு நிமிஷம். அப்படி ஒரு புது கேஸ்டர் இந்த மாதிரி யாராவது வச்சுருக்க முடியுமா? பட் எங்களால் முடியும். இதை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகவே அப்படியே வந்து வச்சுட்டோம். சரி மனசு கஷ்டமாக இருக்கு. சாம்பாரில் 2 நாள் ஊற வச்சுக்கிறீங்க. சாம்பாரில் ஊற வச்சிட்டோம். நான் பண்ணட்டுமா? இப்போ நாங்களே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி போகிறோம். இது வந்து இப்படி ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க இதில். ஓகேவா? இது வந்து இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணலாம். நான் ஒரு நிமிஷம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஸ்ப்ரே 6-8 inches from surface on a heavily greased. நான் படிச்சிருக்கல கூட்டத்து அந்த டீச்சர்ட்ட அப்படியே எழுதிருப்பாங்க. அந்த கிரீஸ் ஆயிருக்குல்ல அங்கே அதில் வந்து ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு ஒரு 5-7 மினிட்ஸ்க்கு அப்படியே விட சொல்கிறாங்க. விட்டுட்டா வந்துட்டு வைப் பண்ணி ட்ரை பேப்பரில் வைப் பண்ணி எடுத்துட்டா போதுமாமா. ஊற வச்சு நம்ம தொடச்சானா அழகா அப்படியே அந்த என்னென்ன கரை இருக்கு அப்படியே வந்துடும். புதுசாக பழுச்சுன்னு ஆயிடும். புதுசு தான் அது. ஃபஸ்ட்டு அது இருந்த மாதிரி ஆயிடும். இது வந்து ஃபுல்லாமே க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த பர்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாகவே ஃபுல் கருப்பாயிடுச்சு. இப்போ அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். கரண்ட் போயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு பயோடிகிரேடபிள் அண்ட் வந்து நான் டாக்ஸிக். உங்களுக்கு வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் வந்து கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆமாம், கையில் நம்மளுக்கு படும்போது எரிச்சலெல்லாம் அந்த மாதிரிலாம் வராது. எக்கோ ஃப்ரெண்ட்லி. கிச்சனுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து மற்ற சோப்பெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம முகத்துக்கும் போட்டால் பளபளன்னு ஆயிடுமா? சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் வெந்து போயிடும். வெந்துடும். எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு இப்போ தானே சொன்னீங்க? சும்மா சொல்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைரெக்டாகவே துணியும் ஈரமாக இருக்கக்கூடாது, வெட்டாக தான் இருக்கணும். பார்த்துங்க. இப்போ
நேரில் பார்க்குற எங்களுக்கு தான் தெரியுது அது எவ்வளோ கிளியராக வருதுன்னு. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. மகாக்கு தொடைக்க தெரியல. தொட சீக்கிரத்தோட அமுத்தித்தோட அப்படி தொட எப்படி தொட அப்படின்னாரு. அதனால வந்துட்டு டெமோ காட்டுங்க நான் அவர்கிட்டே கொடுத்துட்டேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? க்ளீன் ஆகுது, நல்லா க்ரீஸ் க்ளீன் ஆகுதுடா, தெரியுதா? இங்கெல்லாம் கருப்பாக இருந்தது, இங்கெல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஆகாஷ் வந்து இதுலையோ யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் வந்து ஆப்பிக் சிக்கன் இருக்கா, ஆப்பிக் சிக்கன் இருக்கா பார்க்கணும். அதனால் அது பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதில் சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை வரமிளகா பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து ஸ்பைசிக்கு நம்ம போடுறது. மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் வரமிளகா வண்டி. ஸோ அதை வந்து நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இன்கேஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து நம்ம அதிகமாக சேர்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த வரமிளகா அந்த கருவேப்பிலை அதோடய ஃப்ளேவர்லேயே நல்லா வந்து அதை வதங்கணும். சின்ன வெங்காயம் அந்த ஃப்ளேவர்லேயே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா சிக்கன்லேருந்து எப்படி தண்ணி வரும் அதுவே குக் ஆகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஸோ பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலை அண்ட் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது வேணான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பள்ளிப்பாளையம் சிக்கன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.